ஸோ வணக்கம், இது உங்கள் வெற்றி வழி பயிற்சி மையம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ 2020 நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ அதனால 2022 நமக்கு மெயின் எக்ஸாம் முன்னாடி ஸோ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் அனலைசிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சயின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து உங்களுக்கு சயின்ஸில் கொஸ்டின் வருது. ஸோ பிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும். ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும். ஸோ பயாலஜிலேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு சயின்ஸ்ல உங்களுக்கு 10 கொஸ்டின் வரும். இந்த 10 கொஸ்டினும் என்னென்னு பார்க்க போறோம். இந்த 10 கொஸ்டினும் எந்த லெசன்ல இருந்து வருது, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கும் அதுக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் பண்றோம். ஸோ மறக்காம நம்மளோட வெற்றி வழி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ குவி அடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ நேரான பிம்பம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு லைட் லெசன்ல புக் பேக்ல உங்களுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 35. ஸோ இந்த பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா இந்த சவுண்டு, லைட்டு, அப்புறம் யூனிவர்ஸ், இந்த லெசன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசன்ல நீங்க ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிசிக்ஸ்ல மோஸ்ட்லி இந்த 3 லெசன்ல இருந்து கொஸ்டின் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 லெசனும் நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிசிக்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கூற்று கொஸ்டின் தான். ஸோ கூற்று வந்து மொத்தமா உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ இந்த கூற்று 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒளி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 2, மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்களுக்கான ஒளி வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கூற்றுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கூற்று 2 மட்டும் சரியானது. ஏன்னா நமக்கு சவுண்ட் வந்து பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஸோ லைட் தான் உங்களுக்கு வெற்றிடத்தின் வழியாக பயணிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கூற்று 2 மட்டும் இந்த கொஸ்டின் சரியானது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு 8ல சவுண்ட் லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 64ல இருந்து கேட்டிருக்காங்க கூற்று 1. அப்போ கூற்று 2 வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 72ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த சவுண்டு, லைட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ முக்கியமான லெசன் நீங்க ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு டாப் டு பாட்டம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ பிசிக்ஸ்ல 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சந்திராயன் 1 இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சந்திரனை பற்றி அறிந்து கொள்ள சந்திராயன் 1 இந்தியாவால் ஏவப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 8ல அண்டம் மற்றும் விண்வெளி, அதாவது யூனிவர்ஸ் லெசன்ல பேஜ் நம்பர் 88ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியும். ஸோ புக்ல அந்த கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கு, ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தே ஸோ எப்படி படிக்கணும், ஸோ எந்த ரேஷியோல படிச்சா நம்ம கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியல உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஸ்கூல் புக்கை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்கூல் புக்ல நீங்க உள்ள அந்த டாபிக் எல்லாம் நீங்க டாப் டு பாட்டம் நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பிசிக்ஸ்ல உங்களுக்கு 3 கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ கெமிஸ்ட்ரியில 3 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரொட்டி சோடாவின் வேதியியல் பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டி சோடாவின் வேதியியல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சோடியம் பைகார்பனேட். ஸோ இந்த லெசன் வந்து ஸோ இந்த கொஸ்டின் வந்து எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ 9th அமிலங்கள் மற்றும் காரங்கள் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அமிலங்கள் மற்றும் காரங்கள் லெசன்ல ஸோ பேஜ் நம்பர் 170ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியில அமில காரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஆசிட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசிட் பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசனும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கூற்று 1, இறந்த விலங்குகள் மற்றும் புதைப்படிவ மரங்கள் வயதினை தீர்மானிக்க கார்பன் 14 என்ற கதிரியக்க ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 2, புற்றுநோயை குணப்படுத்த கோபால்ட் 60 என்ற கதிரியக்க ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 2மே சரி. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ கார்பன் 14 என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சில பேர் கார்பன் 14 என்னன்னு தெரியாது. ஸோ கதிரியக்க கார்பன் சொன்னா நிறைய பேருக்கு புரியும். ஸோ நீங்க அந்த கொஸ்டினுக்கு இப்போ இந்த நான் சொல்ற மாதிரி 2யும் சேர்த்து படிச்சுக்கோங்க. கதிரியக்க கார்பன் 14 அப்படி சொல்லி 2மே படிச்சுக்கோங்க. சில பேர் 1 மட்டும் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா அது வேற மாதிரி தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ 2மே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல கூற்று 1 வந்து உங்களுக்கு 9th பயன்பாட்டு வேதியியல் லெசன்ல ஸோ பேஜ் நம்பர் 200ல இருக்கு. ஸோ கூற்று 2 அதே லெசன்ல உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டினா இருக்கு. ஸோ நீங்க பாக்ஸ் கொஸ்டினுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ பாக்ஸ் கொஸ்டின் இங்க என்ன மாதிரி இருக்கு, ஸோ இந்த கொஸ்டின் அங்க கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில நம்ம 3 கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நைட்ரிக் அமிலம் வந்து உரம் தயாரிக்க பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புக்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படுகிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் நீங்களே பாத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 9th சேம் அமிலம் மற்றும் காரங்கள் லெசன்ல ஸோ 165. ஸோ கெமிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அமிலங்கள் காரங்கள் லெசன்லேயே மொத்தம் 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த லெசன் வந்து எவ்வளவு முக்கியமான லெசன் சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பயாலஜி பார்க்க போறோம். ஸோ பயாலஜி வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி மொத்தம் 4 கொஸ்டின் வரும்.
ஸோ இந்த 4 கொஸ்டின் ஸோ எந்தெந்த புக்ல இருந்து வந்திருக்கு, ஸோ எந்த லெசன்ல இருந்து எந்த பேஜ்ல இருந்து வந்திருக்கு பார்க்க போறோம். ஸோ பயாலஜில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மனிதனின் தலைப்பகுதியில் காணப்படும் நாளமில்ல சுரப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மனிதனின் தலைப்பகுதியில் காணப்படும் சுரப்பிகள் ரெண்டு சுரப்பி தான். ஒன்னு வந்து பிட்யூட்டரி சுரப்பி, இன்னொன்னு பீனியல் சுரப்பி. ஸோ இந்த பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பி ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்தா நீங்க ரெண்டுமே கரெக்ட் சொல்லணும். ஸோ நம்ம ஆப்ஷன்ல பிட்யூட்டரி சுரப்பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6th செகண்ட் டேர்ம்ல ஸோ மனித உறுப்பு மண்டல லெசன்ல பேஜ் நம்பர் 87 பாக்ஸ் கொஸ்டினா இருக்கு. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ பயாலஜில செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா எது செல் பவர் கோஸ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ நிறைய பேர் செல்லின் பவர் கோஸ் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ செல்லின் பவர் கோஸ்னா ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம் தான். ஸோ எல்லாரும் தமிழ்ல படிச்சிருப்போம். ஸோ தமிழ்ல தான் படிச்சிருப்போம், இங்கிலீஷ்ல யாருமே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ தமிழும் இங்கிலீஷும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சாதான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளே எங்க டேபிள் காலம்குள்ள நம்ம இங்கிலீஷ் வேட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இங்கிலீஷும் நீங்க சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ தமிழ் இங்கிலீஷும் ரெண்டுமே இங்கே இதே பேராகிராஃப்ல ஸோ இதே பேஜ்ல நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தமிழ் புக்கும் இங்கிலீஷ் புக்கும் மாத்தி மாத்தி படிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து மாத்தி மாத்தி படிச்சுப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ பயாலஜில உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ பிசிஜி எனும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது கேட்டிருக்காங்க. ஸோ பிசிஜி தடுப்பூசி கண்ணை முடிட்டு என்னன்னு போட்டுலாம் பாத்தீங்கன்னா காச நோயின்னு போட்டுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு காச நோய் வராமல் இருக்குதான் இந்த பிசிஜி தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி உங்களுக்கு 9th இருக்கு. இப்போ 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல விலங்குகள் மற்றும் உறுப்பு மண்டலத்தில் இருக்கு. ஸோ 9th உங்களுக்கு செல்கள் லெசன் இருக்கு. ஸோ செல்கள் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ செல்கள் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். ஸோ நீங்க 7th ஃபர்ஸ்ட் டைம் இது நீங்க ஜென்ரலா ரிவிஷன் பண்ணிட்டு ஸோ ஜென்ரலா நீங்க ரிவிஷன் பண்ணி விட்டாலே போதும். ஸோ 9th வந்து செல்கள் லெசன்ல உங்களுக்கு 278 பேஜ்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் 80 இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ பயாலஜில லாஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ விட்டமின் தான். ஸோ இந்த விட்டமின் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிசிஎஸ் எந்த நீங்க டெஸ்ட் எடுத்தாலும் ஸோ இந்த விட்டமின் இல்லாத கொஸ்டின் எந்த கொஸ்டினுமே கிடையாது. இந்த விட்டமின் கொஸ்டினுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விட்டமின் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இந்த ஆன்சருக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த விட்டமின் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஷார்ட்கட் வச்சு படிங்க. ஸோ நீங்க ஷார்ட்கட் வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்கட் வீடியோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம இந்த விட்டமின்கே ஷார்ட்கட் வீடியோ பண்றோம். ஸோ இந்த விட்டமின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th இருக்கு, 9th இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 11th இன்னும் கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். ஸோ நீங்க இன்னும் பிரீஃபா வேணும் அப்படின்னா 11th கூட நீங்க படிச்சுக்கலாம். ஸோ பிசி பொறுத்த 11th கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நீங்க பில வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் விட்டமின்ல. நீங்க 11th நீங்க கொஞ்சம் படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சேம் இந்த கொஸ்டின் வந்து 9th ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6th ஃபர்ஸ்ட் டைம்ல உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தில் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் தான். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும், ஆனால் உள்ள டெப்த் கொடுத்து படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ல நீங்க படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஸோ இந்த விட்டமின்கள், இந்த விட்டமின் குறைபாடு அறிகுறிகள், அப்ப அந்த குறைபாடால் வரக்கூடிய நோய், இந்த 3 நீங்க படிச்சாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6th சேம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் டெப்த் கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஸோ 9th கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு 11th வந்து டெப்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதான பேஜ் நம்பர் வந்து 6th வந்து பேஜ் நம்பர் 287 இருக்குது. அதே மாதிரி 9th வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 254 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா ஸோ இந்த லெசனை நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சாலே போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 75% ஆஃப் கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க கண்டிப்பா வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. ஸோ நான் சொன்ன இந்த லெசன் தான் நீங்க கண்டிப்பா வெயிட்டேஜ் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா சயின்ஸ்ல மேக்ஸிமம் ஸோ 8 to 9 மார்க் நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கலாம். ஸோ இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் தகவலுக்கு மறக்காம நம்மளோட வெற்றி ஒளி பயிற்சி மையம் யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி.